தொழிலதிபர் மார்ட்டினுக்கு சொந்தமான இடங்களில் தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தொழிலதிபர் மார்ட்டினுக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். சென்னை கோவையில் உள்ள இல்லம் மற்றும் அலுவலகத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். சென்னை போயஸ் தோட்டத்தில் உள்ள மார்ட்டின் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்போது சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். தொழிலதிபர் மார்ட்டினுக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறையினர் தற்போது சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை மற்றும் கோவையில் அவருக்கு இருக்கக்கூடிய இல்லம் மற்றும் அலுவலகத்தில் இந்த சோதனை என்பது நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செந்தில் இணைகிறார். செந்தில், விவரங்கள். லாட்டரி அதிபர் மார்ட்டினுக்கு சொந்தமான வீடு மற்றும் அலுவலகங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று காலை முதல் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக கோயம்புத்தூரில் உள்ள அவரது வீடு, அலுவலகம், அதே போல சென்னையில் உள்ள அதாவது குறிப்பாக சென்னை போயஸ் கார்டன் ரங்கபாக்கம் அபார்ட்மெண்டில் உள்ள அவரது வீடு ஆகிய இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். ஏற்கனவே கடந்த ஆண்டு அவரதுக்கு சொந்தமான இடம் மற்றும் அலுவலகங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்திவிட்டு பல்வேறு முக்கிய ஆவணங்களை பறிமுதல் செய்திருந்தனர். அந்த அடிப்படையில் தற்போது மீண்டும் தற்போது விசாரணை நடைபெறுவதாகவும் சோதனையில் ஈடுபட்டு வருவதாகவும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சோதனை முடிவிலேயே என்னென்ன பொருட்கள் கைப்பற்றப்பட்டது, வேறு ஏதாவது சட்டவிரோத பணமாற்றம் தொடர்பான தகவல்கள் இருக்கிறதா உள்ளிட்ட விவரங்கள் தெளிவாக தெரிய வரும் என அமலாக்கத்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செந்தில், தகவல்களுக்கு நன்றி. தொழிலதிபர் மார்ட்டினுக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்போது சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். சென்னை மற்றும் கோவையில் இருக்கக்கூடிய இல்லம் மற்றும் அலுவலகத்தில் இந்த சோதனை என்பது தற்போது தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சென்னை போயஸ் தோட்டத்தில் இருக்கக்கூடிய மார்ட்டினுடைய வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்போது சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். கோவை நிலவரம் குறித்து விவரிப்பதற்காக செய்தியாளர் தென்னிலவன் இணைகிறார். தென்னிலவன், கோவை பொறுத்தவரைக்கும் எந்தெந்த இடங்களில் இந்த சோதனை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? நிச்சயமாக. அதாவது தொழிலதிபர் லாட்டரி மார்ட்டின் வீட்டுல இன்று காலை முதல் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வராங்க. குறிப்பாக பாத்தீங்கன்னா கோவை துடியலூர் அருகே இருக்கக்கூடிய வெள்ளக்கிணறு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் இன்று காலை முதல் அமலாக்கத்துறை அதிகாரிகளின் சோதனையானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக கேரளாவிலிருந்து 2 கார்களில் வந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பு பணியோடு சேர்த்து இந்த சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். கடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா இதே போலதான் அமலாக்கத்துறை அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையில கிட்டத்தட்ட 400 கோடி அதாவது வருமானத்துக்கு அதிகமாக சேர்த்திருப்பதாக கூறி அதை சொத்துக்களை முடக்கியிருந்தாங்க. அந்த விசாரணை நடைபெற்று வரக்கூடிய சூழல்ல இன்றைய தினமும் பாத்தீங்கன்னா கோவையில அவரது இல்லத்திலும் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. இதே போல மார்ட்டின் குழும அலுவலகங்களையும் காலை முதலே இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. மேலும் அந்த மார்ட்டின் குழுமத்திற்கு சொந்தமான கல்லூரி ஒன்றிலும் பாத்தீங்கன்னா இந்த அமலாக்கத்துறை சோதனையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதே போல இந்த சோதனைகள் நடைபெறக்கூடிய பகுதிகளில் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரும் பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறாங்க. மேலும் மொத்தம் கேரளாவிலிருந்து வந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் 2 கார்கள்ல வந்தாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா காலை 7 மணி முதலே இந்த சோதனையானது துவங்கி இருக்கிறது. தற்போது வரை நடைபெற்று வரக்கூடிய சோதனையானது இன்னும் தொடரும் என அதிகாரி தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த சோதனைகள் நடைபெறக்கூடிய மார்ட்டின் குழும அலுவலகம் மற்றும் அவரது இல்லம், மேலும் கல்லூரிகள்ல கூட போலீஸ் பாதுகாப்பும் தற்போது போடப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி தென்னிலவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.